வெல்கம் டு ரமீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு புடலங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. நான் இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பை 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1 hour ஊறினா போதும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை ஒரு ஆஃப் பாயில் மாதிரி பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. புடலங்காவை சேர்த்துட்டு அது லைட்டாக முழுகிற அளவுக்கு ஜல விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பருப்பு கூடவே உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ இதில் பாதி உப்பு சேர்த்தா போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதை மூடி வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகாவை மட்டும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தான் லைட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சா போதும். இது கூட ஒரு பாதி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா புடலங்கால உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதும். இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம புடலங்காவையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கடலை பருப்பையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பிஞ்ச் பெருங்காயம். கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமா கடலைப்பருப்பு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதை ரொம்ப வறுக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப பருப்பு ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நல்லா வறுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் புடலங்காய் சேர்த்துடலாம். புடலங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். ரொம்ப அடிச்சு கிளறாதீங்க. லைட்டாக உதிரி உதிரியாக வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், புடலங்காய் அரைச்ச கடலை ரெடி ஆகிடுது. எங்காத்து ஸ்டைல் புடலங்காய் பொரியல். புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு புடலங்காய் தான் எடுத்திருக்கேன். குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். இது குழம்பு சாத்துந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.